விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி பலன்களை நாம் காண இருக்கிறோம். சூரிய பகவான் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அவர் கடக ராசியிலிருந்து இதுவரை தங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்தவர் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். விருச்சிக ராசினருக்கு 4இல் ராகு, 5இல் சனி வக்கிரம், 8இல் செவ்வாய், 9இல் குரு, 10இல் சூரியன், புதன், கேது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். ஆக சூரியனால் தங்களுக்கு நன்மை உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். இதுவரை வீட்டில் குடும்பத்தில் சூடான பேச்சுக்கள் இருந்திருக்கும். தற்போது அவை அனைத்தும் மறைந்துவிடும். சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். தடங்கலான தாமதமான காரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நடைபெறும். சுபகாரியத்துக்கு தகுந்த பண உதவிகள் கிடைக்கும். பொருளாதார நெருக்கடி உண்டாகாது. தங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி ஏதாவது ஒரு இடத்தில் நண்பர்கள் தங்களுக்கு உதவுவார். பழைய கடன்கள் இருந்தால் தாராளமாக அடைக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்றாக உழைப்பீர்கள், நல்ல பெயர் எடுப்பீர்கள், உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர்கள். பிறரால் செய்ய முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்வீர்கள். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாராளமாக கிடைக்கும். வேலை இழந்தோருக்கு வேலை கிடைக்கும். சிலர் உயர்கல்விக்காக அயல் நாடு, அயல் மாநிலங்கள் சென்று வர வாய்ப்பு உண்டு. அரசியல் துறை அன்பர்கள் நன்றாக புகழ் பெறுவர். எம்எல்ஏ, எம்பிஸ் போன்றவருக்கு கட்சிக்குள் புது பதவி கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். கட்சியில் ஒரு மணிமகுடமாக செயல்படுவர். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொன் முலாம் பூச்சில் உள்ளோருக்கு லாபங்கள் அதிகரிக்கும். மருத்துவத்துறை அன்பர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். நீதிபதிகள், டாக்டர்ஸ் போன்றவருக்கு பண வரவுகள் நன்றாக இருக்கும். அவர்கள் சேமிப்பினை நன்றாக தொடர்வர். ஆக மொத்தம் சூரியன் ஆன்மா, கௌரவம், நிர்வாகம், தலைமை பொறுப்பு அனைத்துக்கும் காரணமானவர். எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புவீர்கள். தங்களின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். ஆக மொத்தம் குடும்பம் நன்றாக இருக்கும். பொருளாதார உயர்வு உண்டு. தொழில் துறையில் தாங்கள் உயர்வு பெறுவீர்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.